are two statements. So statement 1 என்ன அப்படின்னா ferromagnetism is considered as an extreme form of paramagnetism. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? நம்ம லாஸ்ட் பார்த்ததுல என்ன பார்த்தோம்? ஃபெரோமேக்னட்டிசம் இன்டர்னலாவே அலைன் ஆயிரும். பட் பாராமேக்னட்டிசம்க்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். பட் ரெண்டுமே அலைன் ஆகுறது எல்லாம் எப்படி அலைன் ஆகும் அப்படின்னா ஒரே டைரக்ஷன். சப்போஸ் இதுதான் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பாராமேக்னட்டிசம்க்கு வந்துட்டு எல்லாமே வந்து வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க as soon as எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுட்டீங்கன்னா இது எல்லாம் சேமா இப்படி அலைன் ஆயிடும். அதாவது எந்த டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலைன் ஆயிருக்கோ அதே டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல இது வந்து அலைன் ஆயிரும். எக்ஸ்கியூஸ் மீ, அலைன் ஆயிரும். பட் வந்து இதுக்கு ஃபெரோ மேக்னட்டிசம் பாத்தீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி என்ன இருக்கும்? அலைன் ஆகி தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட அது வந்து மேட்ச் ஆயிரும். சரிங்களா? அப்ப ரெண்டுமே கிட்டத்தட்ட எப்படி இருக்கு? அலைன் வித் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, the number of unpaired electrons in chromium plus 2 ion is the same as the neodymium plus 3 ion. இப்போ குரோமியம்க்கும் நியோடிமியம்க்கும் நம்ம வந்துட்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ குரோமியம் பார்த்தீங்க அப்படின்னா குரோமியம் பிளஸ் 2, சரிங்களா? இப்போ D4 கான்ஃபிகரேஷன். நியோடிமியம் பிளஸ் 3. ஸோ நியோடிமியம் பிளஸ் 3க்கு வந்துட்டு நம்ம இங்க பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கோம். ஸோ பிளஸ் 3-ஆ இருக்கும்போது நியோடிமியம் பிளஸ் 3-ஆ இருக்கும்போது என்ன கான்ஃபிகரேஷன்? F3. ஸோ இது வந்து D4, இது வந்து F3. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்கு? எப்படி இல்லை சேமா இல்லை. ஏன்னா இதோட நீங்க அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 4 வரும். கரெக்டுங்களா? ஃபில் பண்ணி இங்க வந்து 3 தான் வரும். ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு, சேம் கிடையாது. ஸோ அப்போ என்ன கரெக்ட்? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அதுதான் இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன்.